பாராளுமன்றத்தில் வந்து இப்போ 100 எம்பிக்களை வந்து இடைநீக்கம் செஞ்சிருக்காரு புதுசா பதவியேற்ற சபாநாயகர். மக்களிடம் காட்ட வேண்டிய ஜனநாயகம் என்பது எங்கே பிரதிபலிக்கும் என்று சொன்னால், ஒவ்வொருத்தவங்க ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. அது வீடு என்று சொல்லலாம், கோயில் என்று சொல்லலாம். ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய கோயில் என்று சொல்லக்கூடிய கோயில் சொல்ல மாட்டேங்குது. அதான் அது மோடியே மிக மோசமான ஒரு சர்வாதிகாரின்னு காட்டிட்டு இருக்காரு. பாஜக மோடியை சார்ந்த சர்வாதிகாரத்தை நீங்க சொல்றீங்க, திமுகவை சார்ந்த குடும்ப சர்வாதிகாரம் சொல்லிட்டு, ஏன்னா அங்க உள்ள எம்பிக்கள் வந்து உதயநிதி அவர்களுடைய பேர் சொல்லி பதவியேற்று அதிகாரம்னாலே எதிர்கட்சிக்காரங்க இல்லைங்க, அதிகாரம்னாலே அவங்க கேட்கிற கேள்வி தாண்டி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். எதோட பேசுறதுக்குன்னே தெரியாத அரசியல் அறவே கட்டுத்தனமோ சத்தியமான கூட உனக்கு தெரியலையா? இதை பற்றி விமர்சிப்பதற்கு அது உள்ளரே போவாதவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் மருத்துவங்க யாருன்னா இங்க பேசுறதுக்கு யோகிதை இருக்கா? நீங்க பாஜக தலைவர் அண்ணாமலை எல்லாருமே சேர்த்து தான் சொல்றேன். காஷ்மீர் இஸ் நாட் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பேசியிருக்காங்க. அதுல நான் தான் சொல்லிட்டோம்ல, கருத்துரிமை என்பது வேறு. ஸ்டேட்மெண்ட் டிஎம்கே எதுக்குதா சார்? காஷ்மீர் இஸ் நாட் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா. பாராளுமன்றத்தில் வந்து இப்போ வரலாறு காணாத ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து பதவி எடுக்கிறாங்க, முதல் ஸ்பீச்சை கொடுக்குறாங்க ஒவ்வொரு எம்பிஸும். அப்போ கொடுக்கும்போது அதில் நிறைய பிரச்சனைகள் ஆகி 100 எம்பிக்களை வந்து இடைநீக்கம் செஞ்சிருக்காரு புதுசாக பதவியேற்ற சபாநாயகர் பதவியேற்றிருக்க ஓம் பிர்லா அவர்கள். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பவர் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் செஞ்சதா, இல்லை நான் வீக் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக செஞ்சதா நினைக்கிறீங்களா? அதாவது மீண்டும் மீண்டும் பாஜகவினுடைய அந்த பாசிசத்தன்மை, அதிகார துஷ்பிரயோகத்தன்மை, அந்த வெறிகொண்ட தன்மை என்பதை இந்தியா மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இவங்க கிட்ட ஜனநாயகம் இருக்காது, ஜனநாயகத்தை காக்கின்ற மரபு இல்லை, எதிர்கட்சிகளை பேச வைத்து அவர்களுக்கு பதிலளிக்கிற அந்த தன்மை அவர்களிடம் இல்லை. நான் எடுக்கிற முடிவு நீங்கள் கட்டுப்படணும். அது there is no parliamentary democracy. மக்களிடம் காட்ட வேண்டிய ஜனநாயகம் என்பது எங்கே பிரதிபலிக்கும் என்று சொன்னால், அதன் மிகப்பெரிய அது அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. அது வீடு என்று சொல்லலாம், கோயில் என்று சொல்லலாம், எப்படி சொன்னாலும் சரி. அந்த நாடாளுமன்ற அவை என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய கோயில் என்று சொல்லக்கூடிய கோயில் சொல்ல மாட்டேங்குது. அதான் அது அவங்கவுங்களுக்கு எது வாழறதுக்கு விருப்பமா இருக்கோ அந்த இடத்த வச்சுக்கலாம். அதனால அதுதான் அந்த இடம். அந்த இடத்துல அவங்க அதை கடைபிடிக்க தயாராகவே இல்லை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் கடந்த கால வரலாறும் அப்படி தான் காட்டியிருக்கு. அவரை பொறுத்தவரை ஒரு 2வது முறை தான் நாடாளுமன்றத்துக்கு போன முறை வந்தவர். 2வது முறையை அவர் பேரவைத் தலைவராக கொண்டு வந்த பிறகு, ஏன்னா பாஜகவிலேயே தொடர்ந்து வெற்றி பெற்ற மிக சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஓம் பிர்லா அவர்களை போன முறை கொண்டு வந்த நோக்கமே என்னன்னா, ஒரு தீவிரமான ஆர்எஸ்எஸ்காரராக, தீவிரமான பாஜகவினுடைய ஒரு தளபட்சக்காரராக இருப்பார்ன்றதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அதை பலமுறை நம்ம பார்த்துட்டோம். நாடாளுமன்றத்தில் இந்த கடந்த இந்தியா விடுதலை பெற்ற நாட்கள் இருந்து 75 ஆண்டு காலத்தில் எதிர்கட்சிகளுக்கான வாய்ப்புகளுக்காக அதை மரியாதை செலுத்துவதில் மிகப்பெரிய அவையாக இருக்கு. சட்டப்பேரவைகளை விட நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்களை மதிக்கக்கூடிய ஒரு பெரும் அவையாக இருக்குது. 5 பேர் இருக்கிற இடத்துல கூட வந்து அவங்களோட குரலுக்கு மரியாதை உண்டு. அதுக்காக காத்திருந்து பதில் சொல்வது, ஒருவேளை அதற்கான சூழல் இல்லை என்று சொன்னால் ஒத்துவைத்து மீண்டும் வர வைத்து பேசுகிற தன்மைகள் உண்டு. ஒத்துவைத்தல் என்று சொன்னாலே அந்த நேரத்தில் அவர்கள் அழைத்து வெளியில் என்ன அவங்க பிரச்சனை, நீங்கள் வெயிட் பண்ணுங்க, பதில் சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவைக்கு கொண்டு வரது. ஆனால் இவங்களுக்கு எதிர்கட்சிகள் அவைக்கு வருவதற்கே விருப்பம் இல்லை. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போக்கு கடைப்பிடிச்சவங்க தான் அவங்க. கடந்த கால வரலாறு உண்டு. எத்தனை முறை உங்களுக்கே தெரியும். ஒரு ஆட்சி முடிய போகிற நேரத்தில் நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மிக மோசமானது. 146 பேர் சஸ்பென்ஷன். அதில் 100 எம்பிஸ் வந்து ஃப்ரம் லோக்சபா, எதிர்கட்சியிலேருந்து 100 இது வந்து லோக்சபாலேருந்து இவர் அதே ஓம் பிர்லா தான் மின்னியம் பண்ணார். ஏன் பண்ணார் அப்படின்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த முழக்கமிட்டதுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்க கேட்டது என்னது, உள்ளரை எப்படி பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு 2 பேர் உள்ளர வந்திருக்காங்க. நீங்கள் என்னவோ வெளியில் பாதுகாப்பு தரேன், அங்கே தரேன், இங்கே தரேன்னு சும்மா நான் ஊரை ஏமாத்திருக்கேன் நாட்டை. உள்ளரையே வந்து குதிச்சு வந்துட்டாங்க 2 பேர். அவங்க எந்த அடிப்படையில் வந்தாங்க? முதல் கேள்வி.
ரெண்டாவது அவங்களுக்கு கொடுத்த டோக்கன், அதாவது வந்து பெர்மிஷனுக்கான யார் பரிந்துரைத்திருக்காங்கன்னா ஒரு பாஜக எம்பி. இந்த 2 கேள்வி இருக்கு. அப்போ உள்துறை அமைச்சர் பதில் சொல்லணுன்றாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இந்த நாட்டுக்கு பாதுகாப்புக்காக பேசப்பட வேண்டிய அவைக்குள்ளரே பாதுகாப்பு இல்லைன்றத கேட்கறது தவறா? ஆனா அதுக்கு உள்துறை அமைச்சர் பதில் சொல்ல தயாரா இல்லை. ஆனா அதை கேட்கவே தயாரா இல்லை ஓம் பிர்லா அவர்கள். பேரவைத் தலைவர் வந்து வெளில அனுப்பிச்சிட்டாரு. ஆனா வந்து அதே சஸ்பென்ஷன் பண்ணாரு. ஆனா சஸ்பென்ஷன் பண்ணிட்டு கூட்டத்தை தள்ளி வச்சு ஒழுங்கா நடத்தல. அப்ப என்ன பண்ணாருன்னு யாருன்னு தெரியுமா? இன்னைக்கு ரொம்ப மோசமா விமர்சனத்தில் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மாநிலமா, முதல் மாநிலமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு. என்ன அது? இந்தியாவினுடைய மிக முக்கியமான குற்றவியல் சட்டங்களில் 3 முக்கிய குற்றவியல் சட்டங்கள், இந்த 3 சட்டங்களையும் பெரிய திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அது சமஸ்கிருதம் சார்ந்த பெயரோடு கொண்டிருக்கக்கூடியதாக, பொது மொழியில் இல்லை. அதுவே தவறு இல்லையா? இந்த கனிமொழி அவர்களும் ஒரு திட்டத்தின் பேரை படிக்கும்போது அவங்களே ஸ்ட்ரகிள் தெரியல, முடியாது. அந்த மாதிரி ஒன்று அந்த சட்டங்களில் பல திருத்தங்கள், இது எதுவுமே விவாதிக்கப்படாமல் செய்யப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய மோசடி! இந்தியாவினுடைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியா கடைபிடிக்க வேண்டியது என்று சொன்னால் அது மாநில அரசுகளும் கடைபிடிக்க வேண்டியது, மாநில அரசுக்கும் சம்பந்தப்பட்டிருக்குது. அப்போ விவாதிக்கப்பட வேண்டியது மாநில அரசுகளோடும் சேர்ந்து, மாநில அவையிலும் விவாதிக்கணும், மக்களவையிலும் விவாதிக்கணும். அதுக்கப்புறம் நிறைவேற்றப்பட வேண்டிய சட்டங்களை எந்த விவாதமும் இல்லாமல் நிறைவேற்றி கொண்டு வந்துட்டு வச்சிருக்க கேலி கூத்து நடத்துனது என்னைக்குன்னா அன்னைக்கு தான், சஸ்பென்ஷன் பண்ண அன்னைக்கு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான ஒருத்தர் தான் வேணுன்றது தான் பிடிவாதம் பண்ணி அவர் வந்தாங்க. வந்ததை பற்றி கூட இல்லை அவருக்கு என்ன ஆத்திரம்னா, அவருக்கு எலெக்ஷனாக போட்டி வச்சாங்களேன்னு. வி நோ தட். இப்போ கூட சொல்கிறேன் வெளிப்படையா, எலெக்ஷன்றது குரல் வாக்கெடுப்பில் வச்சாங்க. வாக்குச்சீட்டு மூலியமா வச்சிருந்தாங்கன்னா இப்போ கூட ஒரு காலியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. குரல் வாக்கெடுப்பில் யாருக்கு தெரியும் வாய்ஸ் எடுது? அது என்ன மீனிங்னா, இது கவுண்டை பேஸ் பண்ணி சொல்றது. கவுண்டை பேஸ் பண்ணி எப்போ சொல்லுவாங்கன்னா, ஃபுல் ஃப்ளெஜ்டு மெஜாரிட்டி உள்ள ஒரு கவர்மெண்ட்டுக்கு தான் அதெல்லாம் வரும். அது வந்து டிவிஷனில் வைக்கணும்னு வந்துச்சுன்னா கிடையாது. அது மரபுகள்லாம் இருக்கு, இருந்தாலும் மரபுகளை தாண்டி ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்ததுன்னா வாக்கெடுப்பு வச்சிருப்பாரா? குரல் வாக்கெடுப்புன்னு சொல்லிட்டு நிறைவேற்றி அவர் உட்கார வச்சுட்டாங்க. அது அவருக்கு என்னன்னா, போன முறை நான் இருந்து எவ்வளோ பெரிய சர்வாதிகாரி மோடி, அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரி நானும். அந்த சர்வாதிகாரி என்னையே நீங்கள் எதிர்த்து போட்டிகிட்ட வச்சிங்களா இந்தியா கூட்டணியில்? அதுக்காக நான் என் பவர் நான் காட்டுறேன் பாரு. மோடியே மிக மோசமான ஒரு சர்வாதிகாரின்னு காட்டிகிட்டு இருக்காரு. அவர் இப்போ தான் கொஞ்சம் அரசியலமைப்பு சட்ட புத்தகம்லாம் எடுத்து பார்க்குறாரு ஃபர்ஸ்ட் டைமாக. பதவி ஏற்றுக்கும் போது, ஐயா இதானா அது, ஆனால் அம்பேத்கர் எழுதுந்தா சொன்னாங்களே இதானா அது, அதை தூக்கி வெளில போட்டுருன்னு சொன்னேன் இதானா அதுன்னு எடுத்து முகத்தெல்லாம் மூட்டி பார்த்துக்கிறாரு. பாஜக மோடியை சார்ந்த சர்வாதிகாரத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எதிர்கட்சி தரப்புல இருந்து தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து திமுகவை சார்ந்த குடும்ப சர்வாதிகாரம்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே உள்ள எம்பிக்கள் வந்து உதயநிதி அவர்களுடைய பேரை சொல்லி பதவியேற்று அப்போ அது சர்வாதிகாரம் தான். அதை வந்து அதிகாரம்னாலே முதல்ல ஆட்சி இருக்கணுங்க. அது பேர் சர்வாதிகாரம் இல்லைங்க. அதிகாரம்னாலே எதிர்கட்சிக்காரங்க இல்லைங்க, அதிகாரம்னாலே முதல்ல ஆட்சி இருக்கணும். அது பேர் தான் அதிகாரம். நாங்கள் எதிர்கட்சியில் உட்காந்துருக்கோம், அதுக்கு பேர் என்ன இவங்களுக்கு? அதாவது விமர்சிக்க கூட தெரியாது. இந்த கிண்டலுக்கு சொல்லுவாங்க, உனக்கு வந்து சத்தியம் பண்ண கூட தெரியலன்னு ஒரு ஜோக் வரும். மாமியார் மேலே சத்தியம் பண்ணுவான் ஒரு படத்தில் ஜோக்குன்ட்டு, சத்தியம் பண்ண கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு கிண்டலாக வரும். வேணா எடுத்து பாருங்க. அந்த மாதிரி உள்ளவங்களாம் ஆயிட்டாங்க இங்கே இருக்கிற கொஞ்சம் சில எதிர்கட்சிகள் பொழுது. எதோட பேசுறதுக்குன்னே தெரியாத அரசியல் அறவேக்கட்டுத்தனமும் அறிவியலிகளாகவும் மாறிட்டு வராங்க பொழுது. விமர்சிப்பதற்கு எது இருக்குது? அதிகாரம் என்பது இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் சர்வாதிகாரமா இல்லையான்னு பேசணும். எதிர்கட்சி வரிசையில் இருக்கார்கள். பதவியேற்பின் பொழுது தங்களுடைய தலைவர்கள் அவர்கள் முழக்கமிட்டுக் கொள்வதற்கெல்லாம் எந்த விதமான தடை இல்லை. நான் என்ன கேட்குறேன், அன்னைக்கே அப்போ ஸ்பீக்கர் ஏன் அதை தடுக்க வேண்டியதானே? ஏன் தடுக்கல சொல்லுங்களேன். ஏன்னா அவர் வந்து அதை பெரிய விஷயமா ஆக்க விரும்பல. ஒன்று, அவருக்கு என்னன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டியவங்களை தடுக்கிறதுக்கு அவருக்கு யோகிதை கிடையாது. அதை சொல்ல வேண்டியதானே? அப்போ பதவியேற்பு மட்டும் தான் இங்கே பண்ணணும். இல்லை சார், யாரா இருந்தாலும் இந்த ஜெய் ஸ்ரீராம் சொல்றதோ வேற எதையும் சொல்ல வேணாம்னு சொல்ல வேண்டியதானே முதல் நாள் சொல்லி இருந்தா யாருமே சொல்ல போறது. வந்து உதயநிதி வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க, இந்த பக்கம் வந்து RSS தலைவர் வாழ்க்கைன்னு இன்னொரு பாஜக எம்பி சொன்னாரு. அப்புறம் இன்னொருத்தர் ஜெய் பாலஸ்தீன்னு சொன்னாரு. அப்புறம் அதான் கேட்கிறேன், ஜெய் ஹிந்து ராஷ்டிரான்னு சொல்றாங்க. அப்ப அவங்களோட கருத்தங்க பதிவு பண்ணாங்க. இதை பற்றி விமர்சிப்பதற்கு அது உள்ளரே போகாதவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அது உள்ள போவே வாய்ப்பு கொடுக்காத மக்கள், வாய்ப்பை மறுத்தவங்க எல்லாம் பேசுறதுக்கு
தமிழ்நாட்டு மக்கள் மருத்துவங்க யாருன்னா இங்க பேசுறதுக்கு யோகிதை இருக்கா? நீங்க பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றேன், எல்லாருமே சேர்த்து தான் சொல்றேன். எதிர்கட்சி யாருன்னா ஒருத்தவங்க போயிருந்தா கூட பரவாயில்ல, நான் மொத்த பேரும் சேர்த்துன்னு சொல்லியிருக்கேன். அந்த கருத்தை யார் சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு பொருந்துன்றேன். ஏன்னா மக்கள் அவங்கள நிராகரித்து இருக்காங்க. அவங்க பேசுறதுக்கு அந்த தகுதி கிடையாது. அதனால அவங்க மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு என்னங்க பேச வேண்டியிருக்கு? அதனால அதை பற்றி இங்க கிடையாது. இப்போ தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷயத்த, அங்கே கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்த நிறைய பேர் இருந்தாங்க, அது வந்து தொடர்ந்து அரசு வந்து விமர்சிச்சாரு. ஆனால் அதே வேளையில வந்து நான் ஆட்சிக்கு வந்தா கல்லை வந்து நடைமுறை கொண்டு வருவேன், கல் வந்து எல்லாரும் குடிக்கிற மாதிரி செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டாஸ்மாக்கு ஆப்போசிட்டா ஒரு ரீப்ளேஸ்மெண்டா கல் வந்து வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்தா செஞ்சுட்டு இருக்கலாமே. இது வந்து நான் இப்ப சொல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதே போல கேள்வி கேட்டாங்க வேற ஒரு விவாதத்திலேயே. நான் அப்பயே சொல்லியிருக்கேன், மது வேண்டவே வேண்டாம்ன்றது திமுக மாறுபட்ட கொள்கையே இல்லை. அவரால் மதுவே வேண்டாம் கல்லுன்னு ஏன் சொல்ல வர்றாரு? அப்ப ஒட்டுமொத்தமாக மதுவே இல்லாத ஒரு தமிழ்நாடுன்னு சொல்ல முடியுதா? முடியாது. ஏன்னா நீங்க வந்து மதுக்கான விளக்கங்களோ அதில் நியாயப்படுத்துதலோ இங்க திமுகவுக்கு இடம் இங்க கிடையாது. மற்றவங்களாவது ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம், நாங்கள் மதுவே வேணான்றதுல தெளிவாக இருக்கோம், அது வாக்குறுதியே கொடுத்துருக்கோம் ஒரு காலத்தில். ஆனால் அதை ஏற்றுக்கிற அளவில் மனப்பக்குவம் இல்லைங்க. 2016 நடந்தது. நான் இப்பயும் சொல்றது என்னன்னா, திரும்ப மக்கள் கிட்ட அந்த மாறுதலுக்குரிய சூழல்கள் வேணும் என்றால் எல்லா இடத்துலையும் இருக்கணும். இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்திலும் இல்லைன்னா மட்டும்தான் அது பொருந்தும். அதுவே நீங்கள் தடுக்கிறதுல பெரும்பாடு ஏற்படும். ஏன்னா அது இன்னைக்கு நேற்று இல்லை, இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு வந்ததில் அப்படிலாம் கிடையாது. அது எவ்வளோ ஆண்டுகளா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இருக்கிற பழக்கம் நிச்சயமா இருக்கு சார். ஆனால் அப்படி இருக்கும்போது உயிர் பலி நடந்திருக்கு. இல்லை, நான் சொல்றது கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறேன், மது பழக்கத்தை பற்றி பேசுகிறேன். ஸோ எவ்வளோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சோமபானம், அந்த பானம் இந்த பானம்னு சொல்லி சாப்பிட்டு இருந்திருக்காங்க. வாய்ப்புகள் யாருக்கு இருந்தது, போனது, எந்த அளவுக்கு எதை யாரெல்லாம் பயன்படுத்தினாங்கன்றதுக்குள்ள வரல. அப்போ அப்படி இருக்கும்போது முழுமையான மது ஒழிப்பு, மது விலக்கு என்பதை கொண்டு வருவதற்கு பல இடர்பாடுகள் இருக்கிறது. அப்போ இருக்கும்போது இங்கே எது பிரச்சனை அப்படின்னா, இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்கள் இப்போ வந்து ஐஎம்எஃப்னு சொல்லக்கூடிய டாஸ்மாக் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த மதுவை அருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, அது எவ்வளோ சரக்குகள், எவ்வளோ மக்கள் அருந்துறார்கள் அப்படின்னு இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பனை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய கல் இவ்வளோ பேர்த்துக்கும் அது ரீப்ளேஸ் ஆகுமானா ஆகாது. அகைன் இது எதை வித்துடும் என்று சொன்னால், இப்போ கல்லு கடைன்னு ஒரு பக்கம் வச்சுட்டு, இதெல்லாம் இப்போ இல்லை, எம்ஜிஆர் காலத்தில் ட்ரையல் பார்த்து தான் விட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் வைக்கல, அவங்களே வச்சு பார்த்துட்டு விட்டாங்க. இது ஏன்னா கல்லு கடையில் முடியாது, ஏன்னா அவ்வளோ அது சப்ளை பண்ண முடியாது, அது டிமாண்டை மீட் அவுட் பண்ணாது அந்த சப்ளை. அப்போ அகைன் என்ன வரும் அப்படின்னா, அங்கே ஒரு சாராயம் வரும், கள்ளத்தனமாக தயாரிக்கக்கூடிய சாராயம் வரதான் செய்யும். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அது பத்தலை. அப்போ போதுமானது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தனியாக ஒருத்தவங்க வித்துன்னு இருப்பாங்க செஞ்சு. அப்போ என்ன ஆகிடும்னா, கல்லு கடைக்கு எப்படி வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண கடை தான் அந்த காலத்தில் இருந்தது. கல்லு கடைக்கு எப்படின்னா அன்னைக்கு இறக்கும் அங்கங்கே வச்சுட்டு இருந்தது. நாங்கள் வந்து நான் சொல்கிறது ஸ்கூல் டேஸில் அந்த பக்கமே போகக்கூடாதுன்னுவாங்க. ஏன்னா அது ஒரு ரிமோட் ஏரியாவாக இருக்கும். ஆனால் அது ஒரு கனெக்டிங் ரோடு, அது ஒரு கூரை போட்டு தான் இருந்திருக்கு. நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் ஸ்கூலிங் பண்ணும்போது பார்த்துருக்கோம். அது என்னது அப்படின்வாங்க, வெளியில் போர்டே போட்டிருக்கோம். அப்போலாம் சினிமாக்களே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், கூரை போட்டு ஒரு போர்டு இருக்கும். அப்படி தான் இருந்த காலங்கள், சாராய கடைக்கும் கல் கடைக்கும். ஆனால் இப்போ வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டங்களில் இந்த இலீகல் இந்த இது இருக்கு இல்லையா, ஆல்கஹால், இது இல்லீகல் விற்கக்கூடியது, இதுக்கு ஈஸியாக போயிடும் வழி. இதுவாது பாட்டில்டாக இருக்குது, அதுக்கான ஷாப் இருக்குது. அப்படி இருக்கும்போது மறைமுகமாக நடக்குது. கல்லுக்கடைன்றது அங்கேருந்து கொண்டு வந்து விற்க போகிற இடத்துல நீங்கள் என்ன மானிட்டரிங் பண்ணுவீங்க? பானையிலேருந்து கொண்டு வராங்க, பானையிலேருந்து இறக்கி ஒரு கேன், ஒரு சில இடங்கள்ல பானையிலேருந்து ஒரு அப்படின்ற கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன். அது எப்படி தெரியும் உங்களுக்கு? அது கல்லுலேருந்து இறக்கணும் தானா, இவங்க சரக்கு எடுத்துட்டு வராங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் ஆகி ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து வரல, இது பாட்டில்டா சீல் வச்சு வராது. இப்போ எங்கேருந்து வரும்? அது ஒரு இடத்துலேருந்து இறக்கி வருதுன்னா அதை திரும்பியும் பாட்டிலிங் யார் பொறுப்பு? அதுக்கு என்ன குவான்டிட்டி கணக்கு? அப்போ அகைன் வந்து ஒரு சரக்கோ ஒரு கள்ளத்தனமா உள்ள மார்க்கெட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அன்ஆர்கனைஸ்ட் செக்டரா இருக்கு ஆயிடும். அப்ப கல்லு நாங்க எதிர்க்கல, ஆனா கல்லு என்பது மட்டுமே இங்க தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக அமையாம போய்விடும். அப்ப மீண்டும் ஒரு கள்ளச்சாராயத்திற்கான வழிவகுத்தில் வந்துடும். அது கூடாது என்பதற்காகத்தான் மதுக்கடையை நாம் சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு.
திரும்ப திரும்ப ஒரு பொய்யான இது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதுக்கு இப்போ நீங்கள் கேட்கல, நானே சொல்லிடுறேன். சில கையாளாகாதவர்கள் தேவையில்லாமல் சொல்லுவாங்க. அது என்னென்னா, சும்மா தமிழ்நாட்டினுடைய கஜானாவுக்கு கல் கடை வச்சுட்டு இருக்கு, இது சாராய கடை வச்சுன்னு வித்துட்ருக்கீங்க, அதை மது கடையை, டாஸ்மாக் கடையை, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த வருவாயை வச்சு தான் நடக்குது. மொத்தமே 5.6% ரெவென்யூ தான் இதுலேருந்து வரது. அதுலேருந்து வரத்தெல்லாம் மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா வணிக வரித்துறையிலையும் பத்திரப்பதிவு துறையிலையும் போக்குவரத்து துறை போன்ற துறைகள்லேருந்து வரத்தான் இன்னைக்கு நாட்டுடைய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய வருவாய் தளம். அது இது 5.6% தான். அதை மீண்டும் மக்களுக்கு பதிவு பண்ண நான் விரும்புகிறேன் சார். ஆனால் வந்து அவங்க கேட்குற கேள்வி தாண்டி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ வந்து நீங்கள் மாணவர் அணியோட மாநில செயலாளராக இருக்கீங்க ஒரு ஆளும் கட்சியோட. ஸோ இந்த மதுக்கு எதிரான விஷயங்கள்ல நீங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துவீங்களா உங்களோட தொகுதியில்? என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட்டிவாக பண்ணியிருக்கீங்க? அதாவது இப்போ இல்லை, இது அரசே அறிவித்தது. அதான் வேடிக்கை. போன முறையும் நான் மாணவரின் செயலாக இருந்திருக்கேன். நான் இப்போ இல்லை, அது இல்லை 2016 நான் எம்எல்ஏ ஆகியிருக்கேன். 17 நான் மாணவரின் செயலாக இருந்திருக்கேன். அப்போல்லாம் நாங்கள் போகிற இடத்துல வேண்டுமென்றால் அதை கண்டிப்பாக பேசியிருக்கோம். கல்லூரியாக இருக்கட்டும், பள்ளி லெவலில் பேச போகிற இடத்துல கூட இன்னும் உங்கள் இலக்கு எப்படி படிக்க போகிறீங்க பேசும்போதே நான் சொல்கிறது, கல்வின்றது ஒரு அறிவுக்கு தான். இங்கே இன்னும் கூட என்னென்னா, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் பிரச்சனை என்னென்னா, ஒருத்தன் படித்தானா அடுத்த நாள் வேலைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அது தவறு. முதல்ல அதை புரிய வைக்கணும். படிப்புன்றது உன்னோட அறிவை வளர்த்துக்கொள்ளவும் உன் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கருவி, ஒரு சாவி. அது அதுக்கு பிறகு தான் உன்னோட வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிற. அப்போ ஒரு படிப்பை மட்டும் நீ வச்சுக்கிட்டு ஒன்று இதை சாதிச்சிட முடியாது. உன்னோட ஒழுக்கம் மிகப்பெரிய முக்கியமான பங்களிப்பு இருக்குன்றத எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நாங்கள் பேசும்போது பேசுகிறோம். ஆனால் கடந்த ஆண்டிலிருந்து தொடர்ந்து திமுகவினுடைய தலைவர், எங்களுடைய இன்றைய முதலமைச்சர் ஒரு அதாவது ஒரு என்ன சொல்ற ப்ரோக்ராமிங்லேயே ஒன்று வச்சுட்டாங்க. அது என்னென்னா, பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களிடம் இந்த விழிப்புணர்வு முகாம்களாக அது சம்பந்தமான உறுதிமொழி ஏற்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தொடர்ந்து 2 ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு. ஒவ்வொரு ஆண்டுமே பள்ளி கல்லூரி மாணவர்களை சந்திக்கக்கூடியது. அது சட்டமன்ற உறுப்பினர், எஸ்பி, கலெக்டர், ஆர்டிஓ, போலீஸ் இன்ஸ்பெக்டர், இப்படி பல பேர் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போகணும்னே ஒரு சட்டமாகவே ஆகிட்டார். இப்போ ஒரு வழிமுறையாகவே கொடுத்துட்டார். ஒவ்வொரு ஆண்டுமே இதை வைத்து பேசணும். அவங்களோட என்ன ப்ராப்ளம், எதனால் இதில் ஈடுபடுறாங்க, தவறுதலாக எப்படி இதில் போய் சிக்கிறாங்க, முதல்ல அதை புரிய வைத்தல். அந்த உணர்வுகள்லேருந்து நீ எப்படி அதை ஆட்படாமல் இருக்கணும், அதனால் என்ன கெடுதல் வருதுன்னு எல்லா இடத்துலையுமே அரசும் சொல்கிறது. மாணவரை செயலான்ற முறையிலையும் நான் வாய்ப்பு எங்கெல்லாம் மாணவர்களை சந்திப்புகள் இருக்கோ அந்த இடத்துல இதை வலியுறுத்தி கொண்டு தான். எழுத்தாளர் அருந்ததி ராய் வந்து பென் பிரைஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். ஆனால் இவங்களே தான் வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி வந்து யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு வந்து அவங்க கடுமையாக விமர்சிச்சாங்க. அவங்களோட பேரில் செடிஷன் கேஸ் கூட போட்டாங்க, என்ஐஏ கேஸ் கூட போட்டாங்க. அதாவது 2010 வருஷத்துக்கு முன்னாடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடியோ காஷ்மீர் இஸ் நாட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பேசியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க மேலே வழக்கு போடப்படுறது முதல்ல பண்ணதுன்றது வந்து எழுத்தாளர்கள் கருத்துரிமை ஒட்டுமொத்தமாக பாஜக அரசில் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவங்க மட்டும் தான் இல்லை, பல பேர், கல்புர்கியாக இருக்கட்டும், கௌரி லங்கேஷ்லாம் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளே ஏற்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் வந்து மட்டும் இல்லை, இன்னும் பல பேர் இந்த மாதிரி பல பேர் வந்து யாரெல்லாம் இந்த அரசை விமர்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் கருத்துரிமை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மிக மோசமாக ட்ரீட் பண்ணப்பட்டிருக்காங்க. வெறும் தண்டனைகள் வழக்குகள் மட்டுமல்ல, அவர்களுக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள், ஒரு பெரிய சமூக வலை தாக்குதல் போன்ற விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அருந்ததி ராய் அவர்களுடைய எழுத்துக்களுக்கான மரியாதை இருக்கிறது. அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் டிஎம்கே எதுக்குதா சார்? காஷ்மீர் இஸ் நாட் தி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா. அதில் நான் தான் சொல்லிட்டோம்ல, கருத்துரிமை என்பது வேறு. அவங்க சொன்ன பாயிண்ட்ல தவறு இருக்குதுன்னா அதை விமர்சிக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கு இல்லை நமக்கு. அதில் வந்து ஒரே ஒரு இப்போ we cannot go with the reading between the lines ன்னு சொல்லுவாங்க. we cannot decide within a short line என்றால் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன் நீதிமன்றத்தில், எனக்கு சாதகமான 2 பத்திய வரைக்கும் எடுத்துக்கிட்டு ஜட்மெண்ட் இப்படி சொல்லியிருக்கு தெரியுமா நான் பேசினா நடத்தணும். ஃபைனல் ஜட்மெண்ட் அந்த என்டையர் கிரக்ஸ் ஹேஸ் டு பி ரீட். என்டையராக ஒட்டுமொத்த நீதி தீர்ப்புலையும் நீதிமன்றத்துக்கு என்ன சொல்லியிருக்காருன்றது தான் முக்கியமாக கருதப்படும். எனக்கு ஒரு 2 லைன் எனக்கு சாதகமாக இருக்குது நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் அது ஒத்துக்க முடியாது.
நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். இந்தியாவில் இருக்க யாருமே இந்த இந்திய தேசியம் என்றதையும் இது ஒரு ஒற்றுமை வாய்ந்த ஒரு ஒன்றியம், இது மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று சொல்லக்கூடிய யாருமே இட்ஸ் நாட் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. காஷ்மீர் இட்ஸ் நாட் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்க மாட்டோம். பெரியாரே சொல்லியிருக்காரு சார் ஒரு டைம்ல. அது அன்றைய காலகட்டங்கள். எப்பொழுதுமே ஒருத்தருடைய கருத்தியல் அன்றைய காலகட்டத்தில் எடுக்கப்படுறது. நீங்கள் இன்னைக்கு பேசுகிற விஷயம் 20 வருஷம் கழிச்சு மாறுபடலாம். ஏன்னா அன்னைக்கு ஏற்பட்டிருக்க மாற்றங்கள், சூழல்கள், உங்களுக்கோ எனக்கோ ஏற்பட்டிருக்க அறிவுபூர்வமான தன்மைகள், அனுபவங்கள், எவல்யூஷன் எல்லாமே அது திராவிட நாடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம் மாறுகிறது. அது மாதிரி அதனால அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய திரு எழிலரசன் அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். வணக்கம் சார். நன்றி.